வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். சீர்காழியில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் மாம்பழ சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் திறந்த ஜீப்பில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று மாம்பழ சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். முன்னதாக சீர்காழி சட்டைநாதர் கோயில், ஆபத்து காத்த விநாயகர் கோயில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கிய வேட்பாளர் ம.க. ஸ்டாலினுக்கு பாமக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் பாமக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் புடைசூழ மாம்பழ சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வேட்பாளர் ம.க. ஸ்டாலினுக்கு செல்லும் இடமெல்லாம் பாமக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் முதலாக நீண்ட நாள் பல ஆண்டுகளான கோரிக்கையான கொள்ளிடம் ஆற்றில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டுவோம். அதே போல் இந்த மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவமனை கொண்டு மாவட்ட மருத்துவ கல்லூரியை கொண்டு வருவோம். அது மட்டுமல்லாமல் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டக்கல்லூரி அமைப்போம். இதேபோல் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை தொழில் வளமிக்க ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக கொண்டு வருவோம். அது மட்டுமல்லாமல் மயிலாடுதுறை தலைமையிடமாக கொண்டு ஒரு பாராளுமன்ற தொகுதி அலுவலகமும், கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு பாராளுமன்ற தொகுதி அலுவலகம் அமைத்து மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாட தீர்த்து வைப்போம் என்பதை உறுதியளித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கே பெருமை சேர்த்த திருவாரூரை ஆதரத்தின் மூலமாக இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு வழங்கப்பட்ட செங்கோல் என்ற பெயரில் செங்கோல் ரயில் டெல்லியில் இருந்து திருச்சி வரை ஒரு புதிய ரயில் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிந்து கொண்டேன். அந்த வகையில் இந்த மாவட்டத்தினுடைய குலத்தொழில் விவசாயம், விவசாய தொழில் அழிந்துவிடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். நம் மாவட்டத்து மக்கள் சேற்றில் கை வைத்தால்தான் தமிழக மக்கள் சோத்தில் கை வைக்க முடிகின்ற நிலையை மீண்டும் உருவாக்கிற விவசாய தொழிலை பாதுகாக்கிற ஒரு வேளாண்மை கல்லூரி அமைப்போம், உருவாக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்தை அனுப்ப வேண்டும். அப்படி செய்தால்தான் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக முடிசூடா மன்னனாக உருவாக்குவதில் அவர் என்ன நினைக்கின்ற அனைத்தையும் பாராளுமன்ற
நாடாளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.